வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு கோட் மாடல் ஃப்ராக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ப்ளவுஸ் பிட்டில் கை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் பீஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு லைனிங் எடுத்திருக்கேன். இப்போ இந்த க்ரீன் கலர் பீஸ் இருக்குது இல்லைங்களா, இதுதான் நம்ம சாரீ கலர். அதோட பேக் தட்டு நான் ஃப்ரண்ட் பீஸ் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணிட்டேன். அதனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரே அளவுங்கிறதுனால நான் பேக் பீஸை கோட்டுக்காக எடுத்துருக்கிறேன். அதை அப்படியே மேலே போட்டு அதில் என்ன மார்க் இருக்குதோ அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த அளவுக்கு நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஷேப் மாறாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸஸ் பீஸை தனியாக எடுத்து வச்சுருங்க. அது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் நான் பா நெக் தான் வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் 5.5 சிஎம் வச்சு நான் பா நெக் வச்சுருக்கிறேன். அந்த 5.5 சிஎம்மை இதில் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி பா நெக் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம என்ன ஷேப்பில் கோட்டு வரைய போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம நீட்டாக வரைஞ்சிக்கணும். நான் இந்த மாடலில் தான் ஷேப் கோட் தைச்சிருக்கேன். நான் அதை வரைஞ்சிக்கிறேன். இதுலேயே நிறைய மாடல் கோட் இருக்குது. உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வேறு கோட் மாடலை நான் ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட கேட்டவங்க இந்த கோட் மாடல் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இது இப்போது ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு கோட்டுக்கு எப்போவுமே சாரீ கலரில் எடுக்காமல் முந்தி இல்லைன்னா நம்ம ப்ளவுஸ் பீஸில் எடுத்தோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். ப்ளவுஸ் பீஸில் நம்ம கைக்கும் நம்ம கோட்டுக்கும் ஒரே கலரில் வைக்கும்போது அது தனியாக கோட் போட்ட மாதிரியே இருக்கும். ஆனால் அது அட்டாச்சு தான். ஸோ நான் இதில் கைக்கு மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு பேலன்ஸை கோட்டுக்கு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இப்போ இதை 2 சைடுமே கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு சென்டரில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது சென்டரில் கட் பண்ணி தனித்தனி பீஸாக கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லெஃப்ட் ரைட் மாறிட போது அதை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம லைனிங் பீஸை வச்சு பின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நகர்ந்துடும், ஷேப் அவுட் ஆயிரும். நீட்டாக பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓரத்தில் நம்ம எப்போவுமே அடித்து திருப்புறத்துக்கு தையல் போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம நீட்டாக தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சிசர் கட் போட்டுக்கோங்க. சிசர் கட் எப்போ போட்டாலும் கிராஸாக வச்சு போடுங்க. நேராக வச்சு போட்டிங்கன்னா அந்த வளைவுலலாம் வளைஞ்சு கொடுக்காது. அதனால் கிராஸாக வச்சு சிசர் கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பி மேலே ஒரு படிமான தையல் போடணும். 2 சைடுமே ஆப்போசிட் சைடில் நீங்கள் தைச்சிக்கோங்க. நான் வீடியோ லென்த்தாக போகுங்கிறதுனால நான் ஒரு பீஸை மட்டும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு லேஸ் வச்சு நான் இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். பாருங்கள், ஓரத்தில் வச்சு ஒரு லேஸ் வைக்கிறேன். அதே லேஸை 2ஆக வைக்கும்போது நம்ம ஃப்ராகில் இன்னும் எடுப்பாக இருக்கும். அதனால் நான் அந்த லேஸையே 2 டைம் வச்சுருக்கிறேன். தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், அதுக்கு முன்னாடியே நான் வச்சு பண்ணிட்டேன். அப்போது நீங்கள் லேஸை மறுபடியும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் பட்டையாக இருக்கும். அந்த கோட்டு நல்லா பிரைட்டாக தெரியும். இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 2 சைடுமே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஒரு சைடு எப்படி இருக்கா. நான் இப்போது 2 சைடுமே ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள், இதுதான் ஃபினிஷிங். இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நான் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே லெஃப்ட் அண்ட் ரைட்டு கரெக்டாக அந்த ஷேப் பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா அதே ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நகராமல் இருக்கிறதுக்கு 2யுமே பின் பண்ணிக்கோங்க.
இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் நான் சரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும்னாலும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். நான் அதை உங்களுக்கு போடுறேன். ஸோ இதை அப்படியே மேலே வச்சு நமக்கு என்ன ஷேப் அதில் இருக்குதோ அதில் அப்படியே மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. கீழே கொஞ்சமாக கேப் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதே போல் 2 சைடுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. கோட் நீட்டாக வரும். தேங்க்யூ.